தேன் தமிழ் திக்கேட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்களுடன் ஆன்றோர் சான்றோர் அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும் பகல்படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் நல்லபடி, புகப்புகப்படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி என்று பாவேந்தரின் படிகளுக்கேற்ப எம் பள்ளி நூலகத்தில் நான் படித்த புத்தகத்தில் என் மனதிற்கினிய புத்தகம் திருக்குறளாகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரை பற்றிய தகவல்கள் நமக்கு உறுதியாக கிடைக்கவில்லை என்றாலும் இவர் கிமு 1ஆம் நூற்றாண்டில் தற்போதைய சென்னை நகருக்கு அருகில் மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருக்குறள் இதுவரை 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமறை, வான்மறை, உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, தமிழ்மறை, முப்பால், உலக பொதுமறை என பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. திருக்குறள் முதலில் 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. இதன் சிறப்புகள் ஏராளம். அவற்றின் சிலவற்றை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது. திருக்குறளில் மொத்தம் 14,000 சொற்களும் 42,194 எழுத்துக்களும் இடம்பெறுகின்றது. இதில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள். இதில் இருக்கின்ற ஒவ்வொரு குறள்களும் 2 அடிகளால் 7 சீர்களை கொண்டுள்ளது. இதில் இடம்பெறுகின்ற ஒரே விதை குன்றிமணி, இடம்பெறுகின்ற 2 மரம் பனை மூங்கில், இதில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து அவ். இதில் பயன்படுத்துகின்றவை ஏராளம். அவற்றை சொல்லிடவே முடியாது. மனிதனாக வாழ மனிதனால் கூறப்பட்ட அறவுரையே திருக்குறள். திருக்குறள் அறவழியில் பொருளை ஈட்டி இன்பமாய் வாழ வழிகாட்டுவதாய் திகழ்கின்றது. இது 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. எனவே இதை முப்பால் என்றும் அழைப்பர். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 38, 70 மற்றும் 25 முறையே 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு அதிகாரத்திற்கு 10 குறட்பாட்கள் வீதம் 1330 குறட்பாட்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளுக்கு இதுவரை பல பேர் உரை எழுதியுள்ளனர். நான் படித்த திருக்குறள் புத்தகத்திற்கு உரை எழுதினவர் திரு எம். நாராயண வேலுப்பிள்ளை அவர்கள். இதில் நான் படித்து சுவைத்த கருத்து செறிவினை சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மக்கட்பேறு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை தான் பெற்ற மைந்தனை கற்றவர்கள் சூழ்ந்த அவையில் முதன்மையானவனாக விளங்க செய்தலே தன் மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உதவியை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கற்றவர்கள் சூழ்ந்த அவையில் நாம் முதன்மையானவளாக விளங்குவது நம் கையில் தான் உள்ளது. இக்குறள் மூலம் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை திருவள்ளுவர் கூறுகிறார். அதே மக்கட்பேறு அதிகாரத்தில் ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான் பெற்ற மைந்தனை அறிவு ஒழுக்கம் நிறைந்த சான்றோன் என்று அறிவுடையவர்களால் கூறப்படுவதை கேட்கும் தாய் அவனை பெற்ற பொழுது கிடைத்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைகிறாள். அதே பெரும் மகிழ்ச்சியை நாமும் நம் பெற்றோர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். இந்த குறள் மூலம் ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். இனியவை கூறல் அதிகாரத்தில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. நாம் இனிமையான சொற்களை பேசுவதற்கு பதிலாக கடுமையான சொற்கள் பேசுவது நம் கையில் பழங்கள் இருக்கும், அதாவது கனிகள் இருக்கும் பொழுதே நம் காய்களை சுவைப்பதை போன்றது. எனவே நாம் கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற கருத்து இக்குறள் மூலம் வெளிப்படுகின்றது. செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. ஒருவன் தக்க நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது இந்த உலகத்தை விட பெரியதாகத்தான் இருக்கும். எனவே நமக்கு உதவி செய்பவரின் மேன்மையை நாம் உணர வேண்டும் என்கின்ற கருத்து இக்குறள் மூலம் வெளிப்படுகின்றது. அடக்கமுடைமை அதிகாரத்தில் தீயினால்
புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. நாம் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் அடக்கி பேச வேண்டும். ஏனென்றால் தீயினால் சுடப்பட்ட காயத்தின் வடு வெளியே இருந்தாலும் அது உள்ளே ஆறிவிடும். ஆனால் வார்த்தைகளால் பட்ட காயமோ என்றுமே ஆறாது. எனவே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மோகப்படும். ஒழுக்கமே ஒருவனை மேன்மையடைய செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நாம் நம் உயிருக்கும் மேலாக கருத வேண்டும். ஏனென்றால் ஒருவன் தன் ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றான். பொறையுடைமை அதிகாரத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவர்களை வீழாமல் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல நம்மை இகழ்பவர்களையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளும் அளவிற்கு பொறுமை நமக்குள் இருக்க வேண்டும். வெகுளாமை அதிகாரத்தில் தன்னைத்தான் காக்கின் ஜினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் ஜினம். ஒருவன் தன்னை துன்பம் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவன் தன் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி தன் கோபத்தை அடக்க இயலாதவனை அந்த கோபமே அழித்துவிடும். எனவே நாம் முதலில் நம் கோபத்தை அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொள்ளல். அம்பு நேராக தோன்றினாலும் கொடியது, யாழின் கொம்போ வளைவாக தோன்றினாலும் இன்னிசை தரக்கூடியது. அதை போலத்தான் மனிதர்களும் அவர்களின் பண்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகின்றார்கள். நட்பு அதிகாரத்தில் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நாம் நல்ல நண்பரிடம் நட்பு கொள்ளும் போதுதான் அவர்களிடம் பழக பழக நமக்கு இன்பம் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் என்றால், நாம் ஒரு நூலின் நட்பொருளை கற்க நமக்கு இன்பம் தருதலை போல இருக்கும். என்றுமே நமக்கு நல்ல நண்பரின் நட்பு தான் இன்பம் கொடுக்கும். உழவு அதிகாரத்தில் சுழன்றும் இயற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகில் பிற தொழில் செய்யும் மற்ற மனிதர்கள் எங்கு சென்றாலும் கடைசியில் உழவு தொழில் செய்யும் உழவின் பின்னால் தான் செல்கின்றார்கள். எனவே எல்லா தொழில்களை பார்க்கிலும் உழவு தொழிலே சிறந்தது. எதிர்கால குடிமக்களாகிய நாம் அப்படிப்பட்ட உயர்வான உழவு தொழிலை நாம் கையில் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான தொழிலை நாம் அழிக்கக்கூடாது. நாம் உழவை மறந்தால் உணவையே மறந்துவிட வேண்டும் நிலை வரும் என்று நாம் நம் நினைவில் கொண்டு வைத்துள்ள வேண்டும். திருக்குறள் என்னதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்வியல் கேள்விகளுக்கும் பதில் தரத்தக்க கூடியதாக ஒன்றாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இதன் மகத்துவத்தை கூற எத்தனை நாளும் இருந்தாலும் போதாது என கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.